ஒன்றிய அரசுடைய நெருக்கடி காரணமாக தான் கட்டண உயர்வை மாநில அரசு செய்ய வேண்டியது இருக்குன்னு திரு சரவணன் சொன்னார். அதாவது ஆட தெரியாதவங்க மேடை கோணல்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாக்களித்த மக்களுக்கு எல்லாம் திமுக அரசு கொடுத்திருக்க பரிசு தான் இந்த மின் கட்டண உயர்வு. அதுவும் இல்லாமல் தேர்தல் முடிஞ்ச பிறகு மறைமுகமாக அதை 5% அளவிற்கு கிட்டத்தட்ட உயர்த்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் செப்டம்பர் 10 டு 22ஆம் ஆண்டு 30% உயர்த்தின பிறகு அவங்க ஏற்கனவே இருக்க இழப்பீடெல்லாம் சரி பண்ணி இருக்கணும். ஆனால் அதுவும் பண்ணாமல் மேற்கொண்டு இழப்பீடு அதிகரிக்கிறதுனா இந்த ஆட்சி சரியில்லை. இவங்க கொள்முதல்ல மின்சாரம் கொள்முதல் பண்ணுறதில்ல, நிலக்கரி கொள்முதல் பண்ணுறதில்ல, இன்னும் மின்சாரம் தயாரிப்பில் எல்லாத்துலேயும் இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் தனிப்பட்ட லாப நோக்கத்துக்காக. அதனால் அந்த சுமைகளை எல்லாம் மக்கள் தலையில் சுமத்துகிறார்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் எங்க தலைவர் வெளிப்படுத்திருக்கிறார். நிறைய நிலக்கரி சம்பந்தமான ஊழல் சரவணன் நீங்க பேசும்போது நான் குறிக்கிடவே இல்லை. நீங்க பேசும்போது நான் குறிக்கிடல. நான் பேசும்போது அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லல. பேசும்போது அவர் மக்கள் துயரத்துல திமுக சார்பா வந்திருக்கவரு நக்கலா சிரிச்சுக்கிட்டு பேசுறது மக்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. மக்களோட துயரத்தை உணராம மக்கள் மேல சுமத்தப்பட்ட மின்சார கட்டணத்தை உயராம அவர் கேவலமா சிரிக்கிறார், மக்களை பார்த்து சிரிக்கிறார். இதுதான் கண்ணியமா? மக்களை பார்த்து சிரிப்போட பண்டதெல்லாம் ஊழல், சொத்து வரி ஏத்துவீங்க, மின்சாரம் ஏத்துவீங்க, பால் விலை ஏத்துவீங்க, எல்லாத்தையும் ஏத்துவீங்க, தயாரிப்புல கொள்ளையடிப்பீங்க. எல்லாம் இல்லங்க. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். சரவணன் அவர் நீங்க பேசும்போது குறுக்கிடல, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அப்புறம் அது ஜனநாயகமே இல்லாம திரு ஸ்ரீகாந்த் என்ன மெயின் குற்றச்சாட்டு என்ன? 2017 மத்திய அரசாங்கம் திரு பியூஷ் கோயல் இங்க பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா ஏற்கனவே திருமிகு ஜெயலலிதா அதுக்கு ஒத்துக்கல. அப்போ ஓபிஎஸ் இருக்கிற போது அழுத்தம் கொடுத்து அந்த திட்டத்தில் சேர சொன்னதுதான் பிரதானமான காரணம். எல்லா மாநிலங்களும் சேர்ந்தாங்க. அதாவது ஊழல் இல்லாம அந்த திட்டத்தில் இருந்தாங்கன்னா உருப்படியா செய்யலாம். ஆனா இவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு துறையாக அதை வைக்கிறாங்க. இவங்க மின்சார கொள்முதல் பண்றதுல ஊழல் பண்றாங்க, மின்சாரம் கொள்ளை போகிறது அதுலயும் ஊழல் நடத்துறாங்க, மின்சார இழப்பு அதுலயும் ஊழல் நடக்குது, நிலக்கரி வாங்குறாங்களா அதுலயும் ஊழல் நடக்குது, மின்சார தயாரிப்பா செலவு 10,000 கோடி ஏறி இருக்கு. எப்படி ஏறிச்சு? போன தடவை அதிமுக அரசு தயாரிச்சதை விட இவங்க தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பு செலவு 10,000 கோடி ஏறுது. நத்தம் விஸ்வநாதன் மத்திய அரசுக்கு எழுதின கடிதத்தில் அப்ப ஜெயலலிதா முதல்வர், தனியார் மின் நிறுவனங்கள் அதிக அளவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்தாலும் மாநில மின் வாரியங்களிடம் பணம் இல்லாத காரணத்தால் அவற்றை வாங்க முடியறதில்லை. அதனால் தனியார் மின் நிறுவனங்களால் அதிக அளவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அவை வங்கிகளில் வாங்கிய கடனை அடைக்க முடிவதில்லை. அதனால் அந்த கடன்கள் வங்கிகளுக்கு சுமையாக மாறுகின்றன. எனவே மின் வாரியங்களின் நிதிநிலையை சீர் செய்து மின்சாரத்தை வாங்க வைத்து தனியார் மின் நிலையங்கள் வங்கிகளில் வாங்கிய கடன்களை செலுத்த வைப்பதற்காகவே இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது. இது உண்மையில் தனியார் மின் நிலையங்களுக்கு மட்டுமே நன்மை பயக்கும் திட்டம்னு சொல்றார். இன்னொன்னு ஜெயலலிதா சொன்னதுல நத்தம் விஸ்வநாதன் கடிதத்தில் என்ன தமிழ்நாடு அரசு சொல்லுதுன்னா, மாநில அரசு ஏற்கும் 75% கடன்ல 25% மத்திய அரசு மானியமாக தரணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோரிக்கைக்கும் மத்திய அரசாங்கம் செவி சாய்க்கல. அதாவது நீங்க இப்ப சொல்றது ஒரு கட்சியின் சார்பாக அவங்க மாநில பொறுப்புல இருக்கும்போது அவங்க தங்களுடைய கருத்தை தெரிவிக்க ஒரு கொள்கை முடிவா எடுத்து தெரிவிக்கிறாங்க. அதுல ஒரு கூற்று கூட உண்மை இல்லை. இது என்ன விட தெளிவா மின்சார வாரியத்திலிருந்து வந்திருக்கிற பொறியாளர் இன்னும் தெளிவா சொல்வார். இது துல்லியமான இதுக்கான பதில். ஆனா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு மாநிலமும் இதே உதய மின் திட்டத்தை ஏற்றுக்கிட்டு மத்திய அரசோட ஒழுங்குமுறையோட ஒரு எல்லாரும் செய்ய வேண்டிய இணைஞ்சு செய்ய வேண்டியதுக்கு வரும்போது ஏன் தமிழகம் மட்டும் தவிக்குதுன்னா, அவங்க ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிறாங்க இங்க சொத்து ஊழல் மூலமா. இன்னைக்கு 1,60,000 கோடி அவங்களோட கடன். இந்த கடன் அத்தனையுமே மக்கள் தலையில சுமத்த வந்தா என்னவாகும்? இன்னும் சொல்ல போனா இந்த கடன்கள் தான் உங்களுக்கு எல்லாம் சொத்து வரியா வருது, இதுதான் பால் மேல விலையேற்றமா வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு மக்கள் நல திட்டங்களையும் இந்த அரசு செய்ய முடியாம தவிக்குது. இதுல நீங்க சொல்றதுல லாஜிக் இருக்கு. அந்த கேள்வியை உதய் மின் திட்டத்துல மாநில அரசு சேராம இருக்கிற போது அந்த கேள்வியை மட்டும் கேட்டு நம்ம அவங்கள்ட்ட இருந்து பதில் வாங்கிட முடியும். உதய் மின் திட்டத்தினால சேர்ந்ததுனால தான் சிக்கல்னு சொல்றாங்களா? அதுல உங்களுடைய கிளாரிபிகேஷன் என்னன்னு? நீங்க கட்டாயப்படுத்தி சேர சொன்னீங்க. ஏன் சேர சொன்னீங்கன்னா, தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள் பேங்க்ல கடன் வாங்குறாங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வசதியை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கிறதான்
ஜெயலலிதாவுடைய குற்றச்சாட்டு. அது அந்த பார்வை, ஒரு பார்வை அவர் வச்சிருக்காரு இல்லையா. இப்ப அரசுடைய மின்சார வாரியம் செயல்பாட்டுக்குன்னு அவங்க சில கோட்பாடுகள் வகுத்திருக்கிறாங்க. அவர் கூட சொன்னார் பேசும்போது 25% இருக்கணும்னு. அப்ப அதுக்குள்ள திறமையாக அதிகாரிகளை வேலை செய்ய வைக்க வேண்டும். இப்ப இந்த அரசு மாதிரி செயல்படாத அதிகாரிகள், செயல்படாத அரசு, அந்த மாதிரி எல்லாம் திட்டம் நடந்துச்சுன்னா அவங்களை எல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக தான் இந்த உதய் மின் திட்டம் இருக்கு. அப்ப அவங்கள தான் அந்த கோட்பாடுகள் வச்சிருக்காங்க. நீ இதுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணா தான் நாங்க வருவோம். அதாவது உதய் மின் திட்டம்ங்கிறது சிக்கல் இல்ல, அதுக்குள்ள இவங்க அதுல இருக்க பாராமீட்டர்கள் பண்றால வர முடியல. நீங்க பஞ்சாயத்து போர்டு கூட நீங்க நடக்குதுன்னா மத்திய அரசு பணம் கொடுக்கறாங்கன்னா அவங்களோட செயல்பாட்டுக்கு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறைக்குள்ள நடக்காம வரைமுறை இல்லாம கொள்ளையடிக்கிறதுனால தான் தமிழக மக்கள் பாதிக்கப்படுறாங்க.